கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 40:1-2. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். இதே தான் ஆபகுக்கு சொல்கிறார். அவர் ஒரு துறவி, நான் எதையும் விதைக்கல. பேதுரு சொல்கிறார், உளையான சேத்தில் விழாமல் இருக்கிறத கண்டு சாத்தான் உங்களை சோதிப்பான், பொறாம கொள்வான். அவன் விரிச்ச வலை பயங்கரமானது. யாத்திரை 5 சாத்தான் உங்களை செங்கலை அறுக்க வைத்து பண்டகசாலை கட்டுவான், களஞ்சியத்தை கட்டுவான். உங்களுக்கு விரோதமாகவே அவன் செயல்படுறான். அவன் உங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ணுறான். உங்களுக்கு விரோதமாகவே உங்கள் கையாலேயே நீதிமொழிகள் 1 பச்சைக்கு கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. உங்கள் கண்களுக்கு விரோதமாக உங்கள் படுக்கையில் வலையை வச்சிருக்கிறான். உங்கள் வலையை வச்சிருக்கிறான், கண்ணியை வச்சிருக்கிறான். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தின்படி உங்கள் படுக்கையில் அவன் கண்ணியை வச்சிருக்கிறான். உங்கள் கையாலே செங்கலை அறுத்து எரி நரகத்தை கட்டுறான், பாதாளத்தை கட்டுறான். அவனுக்கு எரி நரகம், அவன் பாதாள வாசல், எரிநரக வாசல். அவன் அசுத்த எவனை விழுங்கலாமா, எந்த தேசத்தை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை விழுங்கலாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாம் சுற்றி திரிகிறான். நீங்கள் உளையான சேத்துல விழலைன்னா அவன் பொறாம கொண்டு 7 மடங்கு அக்கினியை போடுவான். காம அக்கினி, மோக அக்கினியை போடுவான். எச்சரிக்கையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. 7 மடங்கு அக்கினியை போட்டு பொச்சிலியை நிறுத்துவான். அவன் தலையை நீங்கள் நசுக்குங்க. அவன் தலையை நீங்கள் நசுக்குங்க. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓசியா 14 குதிரை சவாரி செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கொள்ளுங்க. வார்த்தை கொண்டு மனமாறுங்க. ஓசியா 14 குதிரை சவாரி செய்ய மாட்டோம், குதிரை மேலே ஏற மாட்டோம். ஒப்பு கொடுங்க. அப்போது உங்கள் சீர்கட்டை குணமாக்கி உங்களை சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக மாற்றுவார். அவரே அண்டிக் கொள்ளுங்க. அவர் தான் உங்களை உயர்த்த வல்லவர். குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. குமாரனுக்கு சுடாபலம் தான் பிடிக்கும். உங்களை நீங்களே படுகளை சுட்டுக்கொள்ளாதீங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. ஓசியா 14 குதிரை மேலே ஏற மாட்டேன், குதிரை சவாரி செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்கள் சீர்கட்டை குணமாக்கி உங்களை எல்லாம் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலையிலே உளையான சேத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தீர். பாதாள வாசலிருந்து எங்களை மீட்டெடு, சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டெடுத்தீர். சாத்தான் படுக்கையில் கண்ணி வச்சிருக்கிறான்பா. படுக்கையில் கண்ணி வச்சிட. இது எல்லாரும் அறிந்து மனவளம் தன்னை அறைய விட்டு மனவாட்டை தன்னை வரைய விட்டு வெளியே வரட்டும். பால்கிற குழந்தையோடு வெளியே வரட்டும். குழந்தை போதும்னவருக்கு மாம்ச சிந்தனை இருக்கக்கூடாது, படுக்க சிந்தனை இருக்கக்கூடாது. உண்மை இன்னும் அறிவு தாங்க. உண்மை அறிந்து இன்னும் எல்லோரும் பரிசுத்தமாக இருக்க கிருபை தாங்க. கடவுள் மனைவி பரிசுத்தமாக இருக்க கிருபை தாங்க. நீதி உமக்கு குறித்து வைக்க எங்களுக்கு குறித்துப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.